அவளுடைய பாதத்துக்கு வந்த உன்னையும் உன் சந்ததியரையும் இப்படியே உயர்த்த தேவன் வல்லவரா இருக்கிறார். இப்படியே உன் சந்ததியின் மேலே என் ஆவியவும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் இப்படியே உன் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். Glory Jesus. ஓராமா கராமாலா ஹந்துனாமா சந்தரா. ஆமென். வலதைய வசத்திய ஒரு விசுவாச வார்த்தை சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் இயேசு செய்கிறார். அவரின் பிள்ளைக்கு செய்கிறார். பரலோக தகப்பனே, கடந்த நாட்களெல்லாம் உடைய பிள்ளைகளையும் சபையவும் கண்மணி போல பாதுகாத்தவர் ஆண்டவரே, இந்த உம்முடைய பரிசுத்த நாளாகிய 7வது நாளிலே உம்முடைய பாதத்தில் வந்த அருமையான மக்களையும் அடிமைகளையும் ஆமேன் கண்மணி போல நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கிறீர். கர்த்தருடைய ஆளுகைக்கிலே எங்களை தருகிறோம். சிறுவரில் இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமேலே உங்கள் மேகஸ்தம்பம் மூடி இருக்கட்டும். வேறு எந்த ஒரு சிந்தனைகள் உம்முடைய பிள்ளைகளை குழப்பாதபடி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை சத்திய ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. சத்திய ஆவியானவர் நடத்துவாராக. சத்திய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. உம்முடைய பாதத்திலே எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே கரங்களை தட்டி சந்தோஷமா அவருடைய பாதத்தில் அமருங்க. எல்லாரும் அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வரலாம். அருமையான நல்ல ஆராதனைக்குள்ளே கர்த்தர் ஆவியானவர் நம்மளை நடத்தி சென்றார். நல்ல ஒரு ஜெப விண்ணப்பத்துக்குள்ளே பாரத்தோடு நம்மளை நடத்தி சென்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம இருதயங்கள் திருப்பப்படட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் ரொம்ப ஆழமான ரொம்ப முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் கேட்டு கர்த்தருக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. மோவாப்பு இஸ்ரவேலின் கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அதனால் தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அருமையான ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு இரட்சகனை குறித்து நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் மட்டும் இந்த செய்தியை நீங்கள் கேட்காம இருந்திருக்கலாம். அதிகமாக நாம் இந்த செய்தியை இந்த மனிதனை குறித்து நாம் வேதத்தில் பல இடங்களில் நம்ம செய்தியின் மூலமாக கேட்கலை. இன்றைக்கு நம்ம சபையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே 3ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாகி வந்து 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்த பிறகு யோசுவாவின் தலைமையில் கானான் தேசத்தை பிடித்தார்கள். பிடித்து யோசுவாவில் இருந்து நியாயாதிபதிகள் 400 வருஷம்
இஸ்ரவேல் மக்களை நியாயம் தீர்த்து விசாரித்து என்ன செஞ்சாங்க? ஆளுகை செய்தார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் என்று சொல்லி அநேகர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்திருக்காங்க. அடுத்தது இஸ்ரவேலை முதலாவது ராஜாவாக ஆண்டவர் நியமித்த சவுல் என்ற மனிதன் ராஜாவாகி 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு தாவீது இஸ்ரவேல் மக்களை 40 வருஷம் ஆளுகை செஞ்சிருக்கிறார். அதற்கு பிறகு சாலமோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை 40 வருஷம் ஆளுகை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது ராஜாக்களில் உசியா ராஜா 52 வருஷம் தேசத்தை ஆளுகை செஞ்சிருக்கிறார். அதற்கு பிறகு எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனாசே 55 வருஷம் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்திருக்கிறார். நியாயாதிபதிகள் காலத்தில் பாருங்க, ஏலியின் காலம் வருகிறது. அடுத்தது கிதியோன் 40 வருஷம் ஆளுகை செய்கிறார். தெபோரால் 40 வருஷம் ஆளுகை செய்கிறார். ஒத்தினியேல் என்று சொல்லப்பட்ட காலேப்பின் வம்சத்தில் வந்த ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலை 40 வருஷம் ஆளுகை செய்கிறான். இப்படி அநேகர் நியாயாதிபதிகளாக இருந்தது. அநேக நியாயாதிபதிகள் 40 வருஷம் 40 வருஷமாக ஆண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ராஜாக்களின் வரிசையில் வரும்போது உசியா ராஜா 52 வருஷம் ஆளுகை செஞ்சிருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் மகன் மனாசே 55 வருஷம் ஆளுகை செஞ்சிருக்கிறார். ஆனால் இங்கே நம்ம வாசித்த பகுதியில் 80 வருஷம் ஒரு மனிதன் பாருங்க இஸ்ரவேல் மக்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆளுகை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பேர் என்னன்னா சொல்லுங்க, ஏகுத்து என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். அவர் பேர் என்ன? ஏகுத்து. எகுத்தில் ஏகுத்து என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான மனிதன். அல்லேலூயா சொல்லுவோமா? இவருக்கு வலது கை அல்ல இடது கை பலன் உள்ளவர். அதாவது இடது கை பலன் உள்ளவர். எதை செஞ்சாலும் இடது கையினால தான் என்ன செய்வார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட இடது கை பழக்கமுள்ள ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரா? பலத்த காரியங்களை செய்தார். இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னா பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த ஏகோத்து எந்த வம்சம்? பென்யமீன் வம்சத்தை சேர்ந்தவர். அல்லேலூயா. இந்த பென்யமீன் வம்சத்தை குறித்து நீங்கள் படிச்சீங்கன்னா உபாகமம் 33 12வது வசனத்தில் இந்த பென்யமீன் வம்சத்திற்கு ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். 12வது வசனம் படிங்க. 33 பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். பென்யமீன் எப்படிப்பட்டவனா? கர்த்தருக்கு பிரியமானவன். அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். பென்யமீன் கர்த்தரோடு சுகமா என்ன செய்வான்? தங்கி இருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி, அந்த பென்யமீனை அவர் என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். அவன் எல்லைக்குள்ளே அவர் வாசமாய் இருப்பார் என்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு கோத்திரம் தான் பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் பிறக்கும்போது நல்லா கவனிங்க, தாய் ராகேல் அவனுக்கு பெனோனி என்று பேர் வச்சா. என்ன பேர் வச்சா? பெனோனி. அப்படின்னா என்ன? என்னைய கொல்றதுக்காக பிறந்த சாபத்தின் பிள்ளையேன்னு சொல்லி பெனோனின்னு சொல்லி பேர் வச்சா. ஆனால் அந்த பிள்ளைய யாக்கோப்பு தன் கையிலே வாங்கி என்ன பேர் வைக்கிறாரு? இவன் பெனோனி அல்ல, பென்யமீன் என்று சொல்லி என் வலது கரத்தின் மகன் என்று பெயர் வைத்தான். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் வலது கரத்தின் மகன் என்று யாக்கோப்பு தன் மகனுக்கு என்ன செஞ்சாரு?
யாக்கோப் என்ற இஸ்ரவேல் அவனுக்கு பேர் வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சவுல் ராஜா எந்த கோத்திரம் தெரியுமா? அவர் பென்யமீன் கோத்திரம். ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்க. ஆமாம். அடுத்தது புதிய ஏற்பாட்டில் வரும்போது சவுல் என்ற பவுல், அவர் என்ன கோத்திரம் தெரியுமா? பென்யமீன் கோத்திரம். அல்லேலூயா. பென்யமீன் கோத்திரம். இப்படி பென்யமீன் கோத்திரம் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, யோசுவா கானான் தேசத்தை பிடிக்கும்போது, அதாவது பென்யமீன் கோத்திரத்தாருக்கு எருசலேம் அந்த நகர எல்லையெல்லாம் பென்யமீன் கோத்திரத்தார் ஆளுகை செஞ்சாங்க. பென்யமீன் கோத்திரத்தாருக்கு தான் அந்த எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லையெல்லாம் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. அல்லையா சொல்லுவோமா? இந்த பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவர் தான் யாரு? ஏகூத். இந்த மனிதன் இடது கை பழக்கம் உள்ளவன். ஆனால் இவன் காலத்தில் தான் தேசம் எத்தனை வருஷம் அமைதலாக இருந்துச்சான்? 80 வருஷம் அமைதலாக இருந்துச்சு. தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம், பாருங்க, ஒத்தினியேல் 40 வருஷம், தெபோரால் 40 வருஷம், கிரியோன் 40 வருஷம், பாருங்க, மனாசே 55 வருஷம், உசியா ராஜா 52 வருஷம். ஆனால் இந்த மனிதன் 80 வருஷம். அது என்ன கை பழக்கம் உள்ளவன்? இடது கை பழக்கம் உள்ளவன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவன் பாராட்டின ஒரு பெரிய கிருபை, அவர் செய்த ஒரு பராக்கிரமம் பரலோகம் என்ன செஞ்சிருக்கு? பைபிளில் எழுதி வச்சிருக்கு. பரலோகம் பைபிளில் என்ன செஞ்சிருக்கு? அவர் செய்த காரியங்களை பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவன் எந்த காலத்தில் கர்த்தர் எழுப்பின ஒரு மனுஷன்னு நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 12, 13, 14 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பானதை என்ன செஞ்சாங்க? செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால், அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். இப்போ ஒரு மனிதனை, ராஜாவுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு எக்லோன் என்ற ஒரு ராஜாவை பழக்க பண்ணி என்ன செய்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவனை படையெடுக்க வச்சாரு. அவனும் சில மற்ற இன்னும் புறஜாதி ராஜாக்கள் சேர்ந்து இஸ்ரவேலர்களை என்ன செஞ்சாங்க? முறியடித்தார்கள். அடுத்தது, அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து, ஆமா, அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். பேரிச்சம்பழம் மரம் நிறைந்த பட்டணத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? அங்க உள்ள ஜனங்களுக்கு எதுதான் முக்கிய வருமானம்? பேரிச்சம்பழம். அல்லேலூயா. பேரிச்சம்பழம் மரம் பட்டணம் நிறைந்த மரத்தையும் பிடித்துட்டான். அடுத்தது, இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை, பாருங்க, இப்படியே இஸ்ரவேலர்கள் அதாவது மோவாபின் ராஜாவாய எக்லோன் என்று சொல்லப்பட்ட ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். 18 வருஷம் அவனை என்ன செஞ்சாங்க? சேவித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு சரித்திரம் இருக்கிறது. 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இருந்திருக்கிறான். அவளை கர்த்தர் சுகமாக்கி நிமிர பண்ணுகிறான். இங்க எக்லோன் என்று சொல்ற ராஜா இஸ்ரவேலர்களை மடங்கடித்து, எதனால மடங்கடித்தான்? எதனால ஆண்டவர் அவர்களை அவன் கையில கொடுத்தாரு? பின்மாற்றம், பரிசுத்த குலைச்சல்.
ஆண்டவர் கர்த்தருக்கு விரோதமா அவர்கள் சிலை வழிபாடு செய்து, பாவம் செய்து, விக்கிரக ஆராதனை செய்து, பில்லி சூனியம் பார்த்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனின் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் கையில்? வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. எக்லோன் சொல்லுங்க, வாயத்திறங்க. எக்லோன். எக்லோன் சாத்தான்னு வைங்க. எக்லோன் நல்லா சத்தம் வரணும். கடலால போல சொல்லுங்க பார்ப்போங்க, வாயில பதியணும். எக்லோன் என்று சொல்லப்பட்ட மோவாபின் ராஜாவின் கையில் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. அவன் எத்தனை வருஷம் அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான்? 18 வருஷம் இஸ்ரவேல் மக்களை நிமிர முடியாதபடிக்கு கூனி குறுக வச்சான். அவர்களுடைய சம்பாத்தியம், அறுவடை எல்லாத்தையும் இஸ்ரவேல் மக்கள் கையிலிருந்து என்ன செஞ்சான்? அநியாயமாக பறித்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்தினான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் 16, 17 படிங்க. இருபுறமும் கருக்கும் ஒரு முள நீளவுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி இப்ப 15 படிங்க. 15 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது பாருங்க, இப்போ பயங்கரமா ஒடுக்குறான் எக்லோன் ராஜா. அப்ப இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்களாம்? ஒருமனப்பட்டு கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். கேராவின் மகன் பென்யமீனை அவர்களுக்கு இரட்சகனாக கர்த்தர் என்ன செஞ்சாராம்? எழுப்புன. யார் எழுப்புறா? இந்த ஏகோத்தை யார் எழுப்புறா? கர்த்தர் எழுப்புறார். கர்த்தர் எழுப்புற ஒரு இரட்சகன். யார் பேர் என்ன? கர்த்தர். அதாவது ஏகோத்து. அதை யார் எழுப்புறா? ஐயா கவனிங்க. கர்த்தர் எழுப்புன ஒரு இரட்சகன். இந்த இரட்சகன் என்ன செய்யறான்? எழும்பி ஏகோத்தி என்னும் இரட்சகனை எழுப்பினார். அவன் படிங்க. அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். நல்லா கவனி எல்லாரும். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். அதெல்லாம் இப்ப மோவாபின் ராஜாவாகிய அவனுக்கு எக்லோனுக்கு காணிக்கை என்ன செஞ்சாங்க? காணிக்கை என்ன செஞ்சாங்க? அவன் கையில கொடுத்து அனுப்புனாங்க. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அடுத்த வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஏகூத் இருபுறமும் கருக்கும். இங்க பாருங்க, ஏகூத்து இருபுறமும் கருக்கும் ஒரு முள நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி என்ன செய்யறான்? காணிக்க கொண்டு போற அவன் இப்ப என்ன தயார் பண்றான்? கத்தி. இருபுறமும் கருக்குள்ள ஒரு முள நீளமுள்ள ஒரு கத்தியை என்ன செய்யறான்? உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு அவன் தன் வஸ்திரக்குள்ள, மறந்துடக்கூடாது, அதை குறித்து உங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவோம். நல்லா கவனி. அவன் தன் வஸ்திரத்துக்குள்ள வலது பக்கத்தின் இடுப்புல என்ன செஞ்சானா? கட்டிக்கொண்டு. அடுத்தது காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் எப்படி மனுஷனா இருந்தான்? பெரிய தடிச்சவனா இருந்தான். தொந்தி வயிறு வச்சு தடிச்ச ஸ்துலித்த ஒரு மனிதனா இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ தேசம் எத்தனை வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கு? 18 வருஷம். எத்தனை வருஷம்? 18 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கு. இந்த அடிமைத்தனத்தையெல்லாம் பார்த்த இந்த ஏகோத்து என்ன செய்யறான்? காணிக்கையை சுமந்துக்கிட்டு போவல, அவன் தேசத்தின் பாரத்தை சுமந்துக்கிட்டு போனான். தேசத்தின் அடிமைத்தனத்தின் பாரத்தை என்ன செய்யறான்? தன் இருதயத்தில் சுமந்துக்கிட்டு ராஜாவுக்கு காணிக்கையை கொண்டு போறது போல என்ன செய்யறான்?
அல்லேலூயா. ராஜாவை தீர்த்து கட்டுறதுக்கு எந்த கத்தி கொண்டு போனா? இருபுறமும் கருக்குள்ள பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள ஒரு முழம் நீளமுள்ள ஒரு கத்தியை உண்டு பண்ணி என்ன செஞ்சானா? அதை தன் வஸ்திரத்துக்குள்ள மறைத்து வலது பக்கத்தில் அந்த கத்தி என்ன செஞ்சானா? மறைத்து தொங்க வச்சிருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அடுத்தது 18வது வசனம். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு, காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். இப்ப கூட வந்த ஜனங்களை என்ன செஞ்சுட்டான்? எப்பா நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் போய் இளைப்பாருங்க. என்ன சொல்லியிருப்பாரு? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ராஜாட்ட, நீங்க போய் எல்லாரும் என்ன செய்யுங்க, இளைப்பாருங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டுட்டு அவன் என்ன செய்யறான்? அவனும் கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் ஒரு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகோத் அவன் கிட்டே போனான். ஏகோத்து யாரு கிட்ட திரும்ப போறான்? ராஜாவின் கிட்டத்துல போனான். அடுத்தது அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகோத்து உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவவாக்கு எனக்கு உண்டு என்றான். எவ்வளவு ஞானமா பேசுறான்! ராஜாவே, உம்மிடத்திலே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவ வாக்கு என்னிடத்திலே உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். அவன் தன்னுடைய ஆசனம் சிங்காசனத்தில் இருந்து எழுந்ததினால் உடனே ஏகோத் தன் இடது கையை நீட்டி, பாருங்க, தாமதிக்காம தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்தின் இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை, தன் வலதுபுறத்தின் இடுப்புல இருந்த கத்தியை உருவி அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சி, அவன் வயிற்றுக்குள்ள பாய்ச்சினான். யார் வயிற்றுக்குள்ள? எக்லோன் வயிற்றுக்குள்ளையா கொக்லோன் வயிற்றுக்குள்ளையா? எக்லோன் வயிற்றுக்குள்ள ஒரே குத்தா என்ன செஞ்சான்? பாய்ச்சினா. அல்லேலூயா, ஆமென். புரியுதா? இப்ப பாய்ச்சினா இந்த கத்தி எப்படி போயிருச்சு? அளவோடு கூட கைப்பிடியும் உள்ளே அழகோடு கூட கைப்பிடியும் உள்ளக்கே பூந்தது. அவனுடைய வயிற்றில் போன கத்தியை இவன் இழுக்க கூடாதபடிக்கு நிலம் அழகை சுற்றி கொண்டுடைத்தது. உள்ள இருக்கிற குடல் என்ன செஞ்சிருச்சு? கத்தியை சுத்திருச்சு. இப்ப கத்தி எங்க போயிருச்சு? இவன் கையும் சேர்ந்து உள்ள போயிருச்சு வயிற்றுக்குள்ள. கத்தி எங்க போயிருச்சு? முதுவை பொத்துக்கிட்டு போயிருச்சு, பின்புறம் போயிருச்சு, உருவ முடியாம போயிருச்சு. உடனே இவன் என்ன செஞ்சான்? ஏகோத்து புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி போட்டு, பாருங்க, கொழுக்கூடத்தின் வழியாக போய்விட்டான். ஒரு மனிதனுக்குள்ள இருந்த ஒரு பாரத்தை கவனிங்க. என் ஜனத்தை, அல்லேலூயா, என் ஜனத்தை 18 வருஷம் நீ என்ன செஞ்ச? கோணி குறுக பொண்ணு பண்ண. அல்லேலூயா. புறஜாதி ராஜா யார ஆளுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? தேவ ஜனத்தை. புறஜாதி ராஜா தேவ ஜனத்தை ஆளுக செய்யறான். ஆனா கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்க? கதறி முறையிட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்காக ஒரு இரட்சகனை என்ன செஞ்சாரு? எழுப்பினார். கரங்களை தட்டுமா? இரட்சகனை எழுப்பினார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்ப உங்களுக்கு போன வாரம் சொன்ன மாதிரி ரூத்தை குறித்து கதையா சொல்லி சத்தியத்துக்குள்ள இன்னும் போகணும் ஆழத்துக்குள்ள. புரியுதா? இப்ப உங்க குடும்பங்களுக்கு நீங்க தான் இரட்சகர். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் இரட்சகனி. ஆமென். புரியுதா? இப்ப தேசத்தின் மேல ஒரு பாரம், அவனுக்கு தேவன் மேல ஒரு வைராக்கியம். எகு என்பவன் எழுப்பினான் வைராக்கியம்.
எலியா எழும்பினான், வைராக்கியம். தாவீது எழும்பினான், வைராக்கியம். அல்லேலூயா, ஆமென். வைராக்கியம் இருக்கிறவர்களை தான் கர்த்தர் மகிமையா ஆசீர்வதிப்பாரு. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? கொட்டாய் வரும்போது மட்டும் குருசு போட்டா போதும். எதுக்கு பைபிள் படிக்கணும்? எதுக்கு ஆண்டவருக்காக வாழணும்? இன்னும் நிறைய பேருக்கு என்ன இல்லை? தேவ பிள்ளைகளை உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இன்னும் கடற்கரையில் கடலுக்கு போகிற போட்டிருக்கிற மக்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை கொஞ்சம் தொழில் குறைஞ்சிருச்சுன்னா, இன்னொருத்தருக்கு யாராட்டும் கொஞ்சம் மீன் தொழில் கூட வந்துச்சுன்னா அவன் மைய வச்சு என்ன செய்கிறான்? மீன் பிடிக்கிறான். அவன் மந்திரம் வச்சு மீன் பிடிக்கிறான். அப்போ உன்னுடைய என்ன குணம் இருக்கு? நீ ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு சின்னவரை போலவும், அவன் மை வச்சிருக்கிறவன் வழிபடுகிற அந்த விக்கிரக தேவர்கள் வந்து பெரிய கடவுளை போலவும் பாருங்க. தேவனை மட்டுப்படுத்துகிற எண்ணங்கள், வார்த்தைகள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிங்க, நம்முடைய தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட, மோசே, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு சர்வ வல்லவராக வெளிப்பட்டேன். இப்பொழுது நான் யெகோவா தேவன் என்பதாக வெளிப்படுகிறேன் சொன்னார். என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. நம்ம விசுவாசத்தோடு கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள், சோனைகள் அல்ல சேனைகள். அதனால நீர் உண்டு பண்ணின இந்த சமுத்திரத்தின் மச்சங்கள் எங்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதனால கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். முதல்ல நாங்கள் மனந்திருவும் ஆண்டவர்களை ரட்சிக்கப்படுக்கு முன்னாடி, அதாவது அந்தோணியார் பக்தர், அந்தோணியார் பக்தர் எப்போ பார்த்தாலும் எங்கேயாட்டும் அந்தோணியார் கோயில் புளியம்பட்டியிலேருந்து பாம்பல்ல இருந்து எங்கேயெல்லாம் அந்தோணியார் கோயில் இருக்குல்ல, அங்கேயெல்லாம் விருப்பப்பட்டு போகிறதுக்கு ஆர்வப்படும். புனிதர்கள் மேலே, மாதாக்கள் மேலே பக்தர். அப்போ அந்த பக்தி வைராக்கியத்தில் தான் ராமேஸ்வரம் வேர்கோட்டில் இருக்கிற அந்த அந்தோணியார் கோயிலில் ரொம்ப வைராக்கியமாக இருந்து கடலில் போட்டில் சப்பரம் ஏற்றி கடலில் சுற்றுறது வைராக்கியம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டோம். அப்போ சத்தியத்தின்படி பார்க்கும்போது ஆமாம், புனிதர்கள் அல்ல, ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சிப்பு. அவர் மூலமாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வரும், பாவத்துக்கு பரிகாரம் வரும் என்று சொல்லி சத்தியத்தை அறிஞ்சவொன்னே அதிலிருந்து மனம் திரும்பியாச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் இருந்து அந்த சப்பர வழிபாடு, சுருவ வழிபாடுக்கு போகிறதில்ல. கூட இருந்த சகோதரமார்க, முதல்ல இருந்த நண்பர்கள்லாம் ரொம்ப கோபப்பட ஆரம்பித்தாங்க. அவங்களோட சேர்ந்து அதை செய்யலேன். ஆனாலும் வைராக்கியமாக அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தோம். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம ஆரம்ப நாட்களில் கர்த்தரை அறியாத நாட்களில் சின்ன பிள்ளை போல இருந்தோம். இப்போ சத்தியத்தை அறிந்த நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. ஏகூத்தி எதிரியின் மேலே கத்தியை எப்படி பாய்ச்சுனா, நான் மாம்ச பிரகாரமாக சண்டை வர்றது கூட சொல்ல வரல, ஆவிக்குரிய யுத்தம். எப்படி அந்த பட்டயத்தை மேலே பாய்ச்சுனா, சும்மா பயத்துக்கிட்டு குத்துனானா, ஒரு முளை நீளமுள்ள கத்திய அவன் வலது பக்கத்தின் இடுப்பில் இருக்கிற அந்த கத்தியை உருவி எப்படி பாய்ச்சினானா, முதுவை பொத்துக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த கத்தி என்ன செஞ்சது, அவன் கையிலிருந்து அவனுடைய, அதாவது எக்கிலோனுடைய வயிற்றை பொத்துக்கிட்டு முதுவை பொத்துக்கிட்டு போச்சான். அதனால் என்ன தெரியுதுன்னா, தேவன் மேலே இருவனுக்கு இருந்த வைராக்கியம். என் ஜனத்தை என்னுடைய ஜனத்தை இத்தனை வருஷம் கூணி குறுகி அடிமைப்படுத்தின உன்னைய நான் என்ன செய்வேன், அவன் நிர்மூலமாக்குவேன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக இறங்கினா.
சொல்லுங்க அல்லேலூயா. அதோட விட்டானா சொல்லுங்க பாருங்க. இப்ப 27 28 படிங்க. அங்கே வந்தபோது அவன் வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். பாருங்க, எப்ராயிம் மலையில என்ன செஞ்சான்? எக்காலம் ஊதினான். ஐயா கவனிங்க, எப்ராயிம் மலையில இந்த பாம்பன் பட்டணத்துல இந்த இந்தியா தேசத்துல நீங்க எக்காலம் ஊதணும். எக்காலம் என்ன செய்யணும்? ஊதணும். அதான் வந்து ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல வைக்கிற வைராக்கியம். எக்காலம் ஊதினா, எக்காலம் சொன்னா சுவிசேஷத்தை அறிவிச்சான். அல்லேலூயான்னு கத்துனா என்ன செய்ய? எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையிலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யாருக்கு விளங்குது? இப்போ எக்லோனை யாரு கொன்னுட்டா? எக்லோனை யாரு கொன்னுட்டா? இங்க பாருங்க, எக்லோன் என்ற ராஜாவை ஏகூத் என்ன செஞ்சிட்டான்? கொன்னுட்டு இப்போ என்ன செய்யறான்? எப்ராயிம் தேசத்துக்கு வந்து எக்காலம் ஊதி என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னா சொல்லிட்டு அவன் பாருங்க கர்த்தரை முன்ன கொண்டு வர்றான். கர்த்தரை 18:28 கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்ற யாரை இப்ப முன்னாடி கொண்டு வர்றான்? கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் போது யாரை காட்டணும்? கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் போது, உயர்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது யாரை காட்டணும்? ஏன் திறமை, ஏன் வல்லமை, ஏன் பராக்கிரமம் சொன்னா தான் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? ஆமே, லூஸ் மோஷன் அனுப்புவார், மலேரியா காய்ச்சல் அனுப்புவார். இப்படி பலவீனமான காரியங்களை வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்முடைய பலத்தை கொண்டு எதையும் செய்ய முடியாது. இப்ப யார் அவன் அறிமுகப்படுத்துறான்? கர்த்தர் உங்கள் பகைஞரை உங்க கையில் என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தா. பாருங்க அடுத்தது, அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாது அக்காலத்தில் மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலியுமா இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். விளங்குதா? நீங்க ஏகூத்தா எழும்பணும். இன்னும் சொல்லுங்க, பலவீனரா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி எழும்பணும்? ஐயா எலியா எழும்பினார், எலிசா எழும்பினார், தாவீது எழும்பினார், யெகூ எழும்பினான். இப்படி அநேக தேவ மனிதர்கள் எழும்பினாங்க. அவங்களை பார்க்கிலும் இந்த ஏகூத்து என்பவன் விசேஷமான ஒரு மனிதனாக கர்த்தர் அங்க பதிவு பண்ணி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் என்ன கை உள்ளவன்? இடது கை பழக்கம். நம்மளுக்கு 2 கையும் பழக்கம் இருக்கு. நம்மளுக்கு 2 கையும் திடமா என்ன செய்யுது? பழக்கம் இருக்கு. இடது கை பழக்கம் உள்ளவன் இவ்வளவு பராக்கிரமம் செய்தா 2 கையும் திடனா உள்ள நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? வாய் திறக்க வேண்டுகிறியே, நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்காக? அல்லேலூயா சொல்லுங்க. 2 கால முழங்கால் படியிடணும், 2 கையை தட்டி பாடணும், 2 கையை கொண்டு ஆண்டவருக்கு கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமா. என்ன ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம தேசத்துக்காக, ஜனத்துக்காக, இனத்துக்காக, சமுதாயத்திற்காக நம்ம வைராக்கியம் உள்ளவர்களா மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. வைராக்கியம் உள்ளவர்களா மாறணும்.
அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சும்மா சோம்பேறித்தனமா சும்மா ஏனோ தானோன்னு வந்துட்டு போகிறவங்களாம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறவர்களா இருக்கக்கூடாது. நான் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வர ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, நான் வந்துட்டு போகிறவனா இருக்காத. நீ 4 பேராக இருந்தாலும் நல்ல ஒரு எலியாவை போல, எலிசாவை போல, தாவீதை போல, எகுவை போல நல்ல ஒரு ஆமென் ஏகோத்தை போல என்ன செய்ய, எழும்பு, வைராக்கியமா எழும்பு. ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று வைராக்கியமா ஆதாயப்படுத்து. வியாதி உள்ளவர்களுக்காக, பிளவின உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு ஜெபம் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் வந்துட்டு போய்கிட்டு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு ஒருத்தரையும் ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வராமல் சும்மா கோலத்தனமா ஏழத்தனமா ஆண்டவர் என்னை பகுதி நேரம் ஊழியம் செய்ய வச்சிருக்கிறாரு. என்ன செய்கிறோம்? உன் கையில் இருக்கிற பட்டயம் மழுங்கி போனதா? அல்லேலூயா. தேவனுக்கென்று நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். பாருங்க, 80 வருஷம் தேசம் அமைதலாக இருந்ததான். அப்போ இவன் எத்தனை வயசில் கிளம்பி இருக்கிறான்? 80 வருஷம் உயிரோட அதுக்கு அந்த தேசத்தை பிடிச்சி 80 வருஷம் ஆளுகை செஞ்சுருக்கிறான். அவன் இருந்த காலம் முழுவதும் தேசம் எப்படி இருந்தது? அமைதலாக இருந்தது. கரங்களை தட்டுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இருந்த காலங்கள் முழுவதும் தேசம் அமைதலாக இருந்தது. அப்போ எத்தனை வயசில் அவன் எக்லோனை போட்டு தீர்த்திருப்பான்? எத்தனை வயசில் அவன் போட்டு தீர்த்திருப்பான்? 20 வயசுக்குள்ள பாருங்க, ஒரு 25 வயசு 30 வயசு இருக்குன்னு வைக்கல. ஆண்டவர் பாருங்க அவனுக்கு ஆயுசு பலனையும் கொடுத்து சமாதானத்தோடு தேசத்தை ஆளுகை செய்கிற பக்தி வைராக்கியமாக இருந்தீங்கன்னாயா உங்களுக்கு ஆயுசு பலனையும் கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். பக்தி வைராக்கியம் இல்லாமல் சும்மா எவனோடையும் சேர்த்துக்கிட்டு, சீட்டு விளையாடுறவனு சேர்த்துக்கிட்டு, பீடி அடிக்கிறவனு சேர்த்துக்கிட்டு, சாராயம் குடிக்கிறவனு சேர்த்துக்கிட்டு மனம் போல வாழ்ந்துக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளை உயர்த்த மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். வேறு விரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் ஏகோத்திட்ட காணிக்க தான் கொடுத்து அனுப்புனாங்க. அவன் தலைமையில் சீட்டு போடுவாங்களா அந்த காலங்களில். யார் மோவாப் ராஜாவுக்கு அதாவது தலைமை தாங்கி காணிக்க கொண்டு போகணும். அப்போ யார் மேலே சீட்டு விழுந்துச்சு? ஏகோத்து மேலே விழுந்துச்சு. பெஞ்சமின் கோத்திரத்தான் ஆகிய ஏகோத்து மேலே விழுந்துச்சு. ஏகோத்து காணிக்கையை சுமந்துட்டு போவல. கர்த்தருக்கு நீ காணிக்க மட்டும் செலுத்துறவனா வராது. கர்த்தருடைய பாரத்தை சுமந்துக்கிட்டு வா. கர்த்தருடைய பாரத்தை சுமந்து வா. அதான் காணிக்கை செலுத்துறோம். கர்த்தருடைய பாரத்தோடு வந்து செலுத்து. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கண்டு நான் தசமபாகம் கொடுக்குறேன், உங்களுடைய ராஜ்யத்துக்கண்டு காணிக்க கொடுக்குறேன். கர்த்தாவே என்னையும் சந்ததியை உயர்த்தும். ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், கைவிடப்பட்ட மக்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யணும். அல்லேலூயா. ஏசப்பா என் அடிமைத்தனத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும், என்னை வாழாக்காம தலையாக்கும். ஏகோத்து பாருங்க, ஏகோத் காணிக்க மட்டும் கொண்டு போகல, அவங்க பாருங்க பாரத்தை சுமந்துட்டு போனான். என்ன பாரம்? ஏசப்பா கர்த்தரே என் தேசத்தை என்ன செய்யும்? யெகோவா தேவனே ரட்சியும் என்று சொல்லி நல்ல பாரத்தை சுமந்துக்கிட்டு அவன் போனான். சரி, இதை குறித்து உங்களுக்கு 4 பாயிண்ட் நான் வேகமாக சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் இன்றைக்கி ஜெப வீட்டை விட்டு ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது என்ன கூத்தா போகணும்? என்ன கூத்தா போகணும்? ஏகூத்தா போகணும். அல்லேலூயா. போனோம் வந்தோம்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த எக்லோனை என்ன செய்யணும்? போட்டு தள்ளணும். அந்த பிசாசை, உங்க குடும்பத்தை, சமாதானத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத எக்லோனை
ஓட ஓட விழித்திருந்து ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? நிர்மூலம் பண்ணணும். வைராக்கியமா இருக்கணும். கஞ்சாடையா இருக்கக்கூடாது. வைராக்கியம் உள்ளவர்களைத்தான் நித்திய ஜீவன்ல அவர் ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரை எழுதுவார். சொல்லுங்க. எங்கள் வீட்டில் மேற்கோட்டில் வந்து கோயில் கோயிலாக போய் எங்கள் அக்காவும் மாமாவும் ஏகப்பட்ட போட்டாக்கள் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்தோணியார் படம் துள்ள துடிக்கிற மாதிரி, இயேசுநாதர் படம் துள்ள துடிக்கிற மாதிரி, மாதா அப்படியே முக்காடு போட்டு தலையை சாய்ச்சிருக்கிற மாதிரியும், இப்படி இயேசுநாதர் சின்ன பிள்ளை மாதிரி பெரியாள் மாதிரிலாம் ஏகப்பட்ட போடு எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே போட்டாங்க படங்களை அழிட்டு வருவாங்க. ஆண்டவர்களை ரசிக்கப்பட்டேன். நைட்டோட நைட்டா அது நம்மளை வீட்டை விட்டு துரத்தினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ படங்களையும் புறக்கி எடுத்து தலையில் சுமந்து கொண்டு குப்பையில் விட்டு போட்டு வந்துட்டேன். குப்பையில் ஒன்று போட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. லேசா கரகரன்னு குப்பையில் ஒன்று வீசிட்டு வந்துட்டோம். இப்போ புரியுதா? சொல்லுங்க. யார் மனசு கொஞ்சம் காயப்படுது போல, அதனால கரகரன்னு கேட்கும். அல்லேலூயா. வைராக்கியம் இருக்கணும். ஆமென். ஆசீர்வாதத்தை கெடுக்கிற விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் என்ன செய்யணும்? வேரோட தூரோட பிடிங்கி தூக்கி குப்பையில் வீசணும். அதான் வைராக்கியம். சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க. இப்போ 4 பாயிண்ட். முதலாவது என்ன பார்க்குறோம்? அவன் என்ன செய்தான்? முதலாவது இருபுறமும் கருக்குள்ள ஒரு முழ நீளமுள்ள நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணுனா. என்ன கத்தியை உண்டு பண்ணுனா? இருபுறமும் கருக்குள்ள கூர்மையான ஒரு முழ நீளமுள்ள ஒரு கத்தியை உண்டாக்குனா. சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இங்க கவனிங்க. இந்த இருபுறம் கூர்மையான கத்தி என்ன தெரியுமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய நல்ல கவனி. என்ன கத்தி எதுன்னு பார்க்கிறப்ப தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். நல்லா கவனிங்க. ஜீவனும் தேவனுடைய வார்த்தையானது என்னது? ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் தேவனுடைய வார்த்தை எக்லோன். இங்க பாருங்க. எக்லோன் வயித்தை கிழிச்சுக்கிட்டு போச்சு பாருங்க. ஏகோத்து கையில வச்சிருந்தான் பாருங்க. அந்த பட்டயத்திலும் கருக்கானது கூர்மையானது. அது என்ன செய்யும்? ஆத்துமாவையும் ஆவியவும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, அது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பாருங்க. அந்த அங்க பாருங்க. ஏகோத்து கையில் இருந்த கூர்மையான பட்டயத்தை பார்க்கலாம் மேலானது. பாருங்க. அவன் குத்தின கத்தி பாருங்க. எக்லோனுடைய வயித்தை தான் தொலைச்சுக்கிட்டு போச்சு. ஆனா நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட வேத வசனமாகிய பட்டயம் அது ஆவி, ஆத்துமா, கணுக்கள், ஊனு என்ன செய்யும்? இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் எல்லாத்தையும் வகையறுக்கிறதாயும் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் சாதாரணமானதல்ல. தேவ வசனம்ங்கிற இந்த வல்லமையான வாக்கு தத்தங்களை இங்க பாருங்க நம்ம வாயில இருந்து அறிக்கையிடணும். அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? தீட்டணும். கருக்கான கத்தியை தீட்டினான் இருக்குதா? ஏகோத்து என்ன செஞ்சா? கருக்கான கத்தியை உண்டு பண்ணி தன் என்ன செஞ்சான்? யாருக்கு எதிராக கொண்டு போனான் கத்திய? எக்லோனுக்கு எதிராக கொண்டு போனான். நாம தேவனுடைய வசனத்தை, கருக்கான சத்தியத்தை நமக்கு உண்டு பண்ணணும். யார 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 போட்டு தள்ள? பிசாச அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்க உருவ குத்துறதான சத்தியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம்
16, 17வது வசனம். பொல்லாங்கனியையும், நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாங்கனியையும், அதான் படிங்க. அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், கவனிங்க, பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு பாருங்க. எல்லாவற்றும் பொல்லாங்கனியையும், உங்க குடும்பங்களுக்கு விரோதமா, வாழ்வாதாரத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாக ஆமென் பொல்லாங்கனாய பிசாசு எய்து விடுகிற அந்த அம்புகளை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள். அடுத்தது என்னும் தலைச்சீராவையும், ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து. ஹல்லேலூயா. எதை எடுத்துக்கிறேன்னு ஆண்டுடைய பிள்ளைய, எந்த கவலை வந்தாலும் வேதனை வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற தேவனுடைய வசனமாகிய பட்டயம். சொல்லுங்க, எதை எடுத்துக்கிறேன்னு கர்த்தருடைய பிள்ளைய, எதை எடுத்துக்கிறேன்னா தேவ வசனமாகிய, வியாதியோ பலவீனமோ பொல்லாங்கன் ஏய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை, சாத்தானுடைய வல்லமைகளை அவித்து போடத்தக்கதாக, நிர்மூலமாக்கத்தக்கதாக. இப்ப அல்லேலூயா, இப்ப விளங்குதா? இப்ப இஸ்ரவேல் நாட்டுக்கும் பாலஸ்தீனா அந்தோடைய பக்கத்து நாடு லெபனான்னு சுற்றிலும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் சுற்றி என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பயங்கரமான ஏவுகணையில் அடிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே இருந்து என்ன அனுப்புகிறாங்க, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அல்லேலூயா எதிர்ப்பின் ஆவிகளை, எதிர்ப்பின் ஆயுதங்களை அனுப்பி அந்த எதிரிகள் அனுப்புகிற அந்த ஏவுகணைகளை நடுவானில் என்ன செய்கிறாங்க, அவித்து போடுறாங்க. சுட்டறி அந்த அந்த ஆயுதங்களை வருகிற ஏவுகணைகளை என்ன செய்யற, நடுவானிலேயே சந்திச்சு அதை உடைச்சி போடுறாங்க. அப்படித்தான் நமக்கு விரோதமா வான மண்டல சேனைகள், பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பங்களுக்கு விரோதமா, உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசுக்கு எதிராக என்ன செய்யணும் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அனுப்பணும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அனுப்ப, சும்மா முன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. இது பரலோகத்துக்கு படதிரட்டுற கூட்டம். இது என்ன கூட்டம்? பரலோக ராஜ்யத்திற்கு படதிரட்டுகிற கூட்டம். கோழைகளையும் ஏமாளிகளையும் சோமாளிகளையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, போ 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 போ, ஓ இடம் பிசாசுக்குரிய இடம், நரகத்துக்கு போன்னு தள்ளி விட்டுருவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையான இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து செல்வார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஏகூத்து பாருங்க, வசனமாகிய தேவனுடைய அழைப்பின் மேலே அவன் உறுதியா இருந்து அவன் என்ன செஞ்சான், கருக்கான கத்தியை உண்டு பண்ணனா. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபிரேயருக்கு எழுதுறாரு, தேவ வசனமானது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ளதும் எந்த பட்டயத்திலும் கருக்கானது, ஆவியவும் ஆத்மாவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஆமை உருவ குத்துகிறதான சத்தியம். புரியுதா? இப்போ அப்போ வசனத்தை சும்மா ஏனோ தானோன்னு வாசிக்க கூடாது. அல்லேலூயா. உங்க பிள்ளைய ஏழையா இருக்க கோழையா இருக்க நீங்க விரும்புவீங்களா? சொல்லுங்க. ஏழையா இருக்க கோழையா இருக்க, படிப்புல சோமாலியா இருக்க, படிப்புல பின்வாங்கி போன பிள்ளைகளை விரும்புவீங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் அப்படி இருக்க விரும்புவீங்களா? நம்மளே பொல்லாதவர்களாகிய நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மளை அழைச்ச பரம தகப்ப நம்ம கோழையா இருக்க விரும்புவாரா, ஏழையா இருக்க விரும்புவாரா? சொல்லுங்க, கைகளை தட்டி. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? சொல்லுங்க. நம்ம மேன்மையா இருக்க ஆண்டவர் விரும்புவார். நம்ம பராக்கிரமசாலியா இருக்க கர்த்தர் விரும்புவார். ஆமா, எக்லோன் என்ற பிசாச
சுளித்து போன அந்த கிழட்டு ஆவிய, பல்லு புடுங்கின அந்த வலு சர்ப்பத்தை நசுக்கிறவர்களா நாம இருக்க வேண்டும். சுளித்து போனவன், பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு பிசாசு. அல்லேலூயா. கர்ச்சிக்கிற சிங்கம், பல்லில்லாத சிங்கம், கிழட்டு பிசாசு. ஆதி முதலே ஜனங்களை ஏமாத்தி வஞ்சிக்கிற சாத்தான். ஆமென். வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வசனம் தெரிஞ்ச உடனே அந்த நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல உலக பிரகாரமான ஆயுதங்களை தூக்குறத தூக்கி வீசிட்டோம். ஆண்டவருடைய வசனத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நடத்த ஆரம்பிச்சது. தேவ வசனத்தை ஆழமாக பிடிங்க. நீங்கள் தான் ஏகோத்து. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தான் யாரு? முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் தான், நீங்கள் தான். ஐயா, தரையை பார்த்து சொல்லாதீங்க, ஆளை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் தான் ஏகோத்து. புதிய ஏற்பாடு ஏகோத்து, எக்லோனை அழிக்கிற ஏகோத்து. எக்லோனை. ஆமா. குடும்பத்தில், வாழ்வாதாரத்தில் ஏதாட்டு குறைபடும் போது சோர்ந்து போகாதீங்க. வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அறையில் கட்டுங்க. அறையில் கட்டுனா சொல்லுங்க. ஏகோத்து என்ன பழக்கம் உள்ளவன்? இடது கை பழக்கம். பட்டயத்தை எங்கிட்டு கட்டுனா? இடது கைனா என்ன அர்த்தம்? இருதயம் எங்க இருக்கு? இருதயம் எங்க இருக்கு? இடது பக்கம் இருக்கு. அதனால தான் லேசா கை உழைஞ்சாலும் நிறைய பயப்படுறாங்க. ஐயோ மாரடைப்பு வந்துருமோன்னு. இருதயத்தில் சுமங்க தேவனுடைய பாரத்தை. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. பிள்ளைய ரொம்ப டிராக்ஸ் கொடுக்குற டிராக்ஸ் ஊழியத்துக்கு ரொம்ப ஆர்வமாக நம்ம சபை மக்கள், சகோதரிகள், ஒரு சில சகோதரமார் ஆர்வமாக கிளம்புறாங்க. கர்த்தருக்கு சித்தமான வர்ற நாட்களில் நீங்கள் இப்படியே ஆர்வமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா, ஆமாம், சில ஆண்டுகளுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் நல்ல ஒரு பெரிய வேணு வாங்க வைப்பார். அல்லேலூயா. திருவிழா கூட்டம் மாதிரி கிராமங்கள் பட்டணங்கள்லாம் போய் ஊழியம் செய்யலாம். சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது உண்டு பண்ணினான். கருக்கான கத்தி என்ன செஞ்சான்? உண்டு பண்ணினான். முதல்ல பார்த்தா வேத வசனமாகிய பட்டயம். அடுத்தது அவன் என்ன செஞ்சான்? ஏகுத்து கர்த்தருடைய வார்த்தையை தனக்கென்று என்ன செஞ்சான்? உறுதிப்படுத்தி தன்னுள் அதை உண்டு பண்ணி. அல்லேலூயா. அதாவது இங்க என்ன செஞ்சான்? உரைக்கப்பட்டிருந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் அந்த அழைப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டு ஆயுதத்தை உண்டு பண்ணினான். புரியுதா இப்ப? அல்லேலூயா. நாம் இங்க பாருங்க, நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள் என்ற என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி அந்த வைராக்கியத்தை நமக்குள்ள உண்டு பண்ண வேண்டும். வைராக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நமக்குள்ள உண்டு பண்ணணும். ஐயா, எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையை, வசனங்களை சொல்லி 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 நான் கர்த்தருடையவன், கர்த்தருடையவன், கர்த்தருடையவள், கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பென்யமீன் என் வலது கரத்தின் மகன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை நீங்களும் நானும் கர்த்தருடைய வலது கரத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தனக்குள்ள அந்த ஆயுதத்தை என்ன செஞ்சான்? தனக்குள்ள இருக்க வைராக்கியம் தான் அந்த பட்டயத்தை தீட்டிச்சு. பல்ல கட்டிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருப்பான்? எக்லோன், எக்லோன், நான் செத்தாலும் பரவாயில்லடா, ஒன்னு என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு தீட்டுனா. கருக்கான கத்தியை தீட்டுனான். வசனத்தை இங்க பாருங்க, பைபிள் வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தீட்டுங்க. எப்பமாட்டு அதை மறந்துட்டு எங்கேயாட்டு ஒரு வசனம் தெரிஞ்சிச்சுன்னா, அதான் வருஷத்தில் ஒரு வாக்கு தத்தம், மாசத்தில் ஒரு வாக்கு தத்தம், அதை பிடிச்சிக்கிட்டு அப்படி பிடிங்கக்கூடாதுன்னு சொல்லலை.
வசனம்ங்கிற உங்களுடைய அந்த வாக்குத்தத்தங்களை தீட்டுங்க. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அவிசுவாசமா சந்தேகப்படாமல் விசுவாசமா இருந்து விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தனக்குள்ள வைராக்கியத்தை உண்டு பண்ணினான். இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் இங்க பாருங்க வைராக்கியத்தை உண்டு பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கையுடி சொல்லுங்க, வைராக்கியத்தை உண்டு பண்ண. கிளடனா போனாலும் கிளடியா போனாலும் வைராக்கியம் வைராக்கியம் வைராக்கியம். அந்நிய பாசையில் ரபா தீகா நாமா சந்தாலா கௌதாரா தீமியா கரபாலா பௌதாராபா ரபா ஆவில நிரம்பி 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 வைராக்கியமாக இருக்கணும். வைராக்கியமாக இருந்தா எதிரி பாருங்க எவ்வளவு அருமையாக போகிறான். பக்கத்தில் ராஜா உங்களிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு தேவ வாக்கு இருக்கு, வாங்க வாங்க வாங்க. ஆமென். அவர் சொன்ன உடனே ஒரு ஆசனத்தை விட்டு என்ன செஞ்சாராம்? எழுந்தான். ஒரே போடா போட்டு போட்டு கதையை முடிச்சிட்டான். அல்லேலூயா. நம்மள இங்கே பாருங்க, சோர்ந்து போகாதீங்க, வைராக்கியமா இருங்க. கர்த்தருக்குள்ளே உங்களுக்குள்ள வைராக்கியத்தை உண்டு பண்ணுங்க. மூன்றாவது, அதை தனது வஸ்திரத்துக்குள்ளே என்ன செஞ்சான்? மறைத்து வைத்தான். அவன் என்ன செஞ்சான்? கத்திய தனது வஸ்திரத்துக்குள்ளே மறைத்து வைத்தான். அப்படின்னா என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய்ய? தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை என்ன செய்ய? உடுத்திக்கொள். இனி அசுத்தன் உன்னிடத்திலே வருவதில்லை. எலும்பு எலும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலும்பு. 3 மணிக்கெல்லாம் எலும்பு. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. காலையில் 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் எலும்பு. காலையில் 5 மணி 6 மணிக்கு காலக்கடனை முடிக்க அதுக்கு மட்டும் எந்திக்காத. தின்னதை கக்கி போட எந்திக்காத. உன்னை பலப்படுத்தி கொண்டு உன்னை ஆசீர்வாதமாக்குற தேவனுடைய பாதத்துக்கு முன்பாக எழும்பு. சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ஏசாயா 61 படிக்கிற 10வது வசனத்தில் அவர் எனக்கு பாருங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். அல்லேலூயா. சத்தியம் என்னும் ஆமென். ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் நீதி என்னும் மார்க்கவசத்தை அவர் எனக்கு தரிப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வஸ்திரத்துக்குள்ள மறைத்து வைத்தான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளணும். தம்பி கவனிங்க, உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க உடுத்துங்க. அதை உடுத்திக்கிட்டு நில்லுங்க. அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடும்போது சும்மா கைலியோட ட்ரௌசரோட சும்மா நைட்டியோட ஏதோ சோத்தரா சோத்தரம் சொல்லிட்டு ஏதோ அலங்கோலமாக ஜெபம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வஸ்திரம் வச்சுக்கிறது இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு வஸ்திரம் உடுத்தி ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? முழங்கால் போடணும். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர்லாம் பார்த்தேன்னா தேவ சமூகத்தில் தைரியமாக கைலியோட நிற்பாங்க, தைரியமாக நைட்டியோட நிற்பாங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கவனிங்க, வைராக்கியமாக இருக்கணும். அவன் பட்டயத்தை எங்கே வச்சிருந்தான் இருக்கு? தன் ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள் மறைத்து வைத்தான். தேவ வசனத்தை இங்க பாருங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு காத்துக்கிறணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். யோசுவான்னு சொல்ற ஒரு பிரதான ஆசாரியன்
தேவனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரத்தோடு நின்றுகிட்டு இருந்தான். அவன் அங்கி எப்படி இருந்துச்சு? அழுக்கு, நீதி கேடா நீதி தவறி இருந்துச்சு, நீதி கேடா இருந்துச்சு. அவன் வலது பக்கத்தில் சாத்தா அவனுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? தீங்கு செய்ய காத்துக்கிட்டு இருந்தான். ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்கும் போது கர்த்தர் சொன்னார், அவன் அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? களைந்து போட்டு அவன் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்த சொன்னார். உயர்ந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தின உடனே இங்கே பாருங்க, அங்கே சகரியா 3 எழுதப்பட்டிருக்கு, சாத்தான் அவனை விட்டு போயிட்டான். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை செழிக்கணும்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கிறங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்கிறது, புரணி பேசுறது, இப்படி பலவிதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி அழுக்கு வஸ்திரத்தை நீக்கிட்டு நீதியின் சால்வையை தரித்து கொள்ளுங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுங்க. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இந்த ஏகூத்து தேவன் என்னை தெரிந்து கொண்டார் சொன்ன உடனே அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டான். அந்த பட்டயத்தை எங்க மறைச்சு வச்சிருந்தானா? ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள மறைத்து வைத்தப்ப. இங்க பாருங்க, கோழி ஆத்துட்ட பிடுங்கின பட்டயம் அது எதனால சுத்தப்பட்டிருந்துச்சு? சீலையினால, துணியினால. அதான் ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள அந்த பட்டயம் சுத்தப்பட்டிருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு? தேவ சமூகத்தில் இருந்துச்சு. தாவீது போய் ஆசாரியன்ட்ட எனக்கு ஏதாட்டு பட்டயம் இருக்குதான்னு கேட்கும்போது ஆசாரியன் சொல்றான், நீர் 7 பள்ளத்தாக்குல கோலியாத்துட்ட ஆமை பிடிக்கிட்டு வந்த பட்டயம் அதோ சீலையிலே சுத்தி இருக்கிறது. நம்ம வசனம் சும்மா ஏனோ தான் எல்லாருக்கும் பலிக்காது. வசனம் ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள இருக்கணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நான் அன்னார் மகள் இன்னார் மகள்லாம் சொல்லக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் பரிசுத்தாய் பெற்ற பிள்ளை. என் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? பதில் கொடு. கோபப்படக்கூடாது ஆண்டவர்கிட்ட. என்ன ஆண்டவரே, நீங்கள் வாட்டில் சும்மா இருக்கிறியா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் வாட்டில் அமைதியாக இருக்கீங்க, என்ன இப்படி வரமாட்டுக்கு அப்படி வரமாட்டுக்கு. விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கு. பொறுமையாக இருங்க. உங்கள் வசனத்தை ரட்சிப்பின் அந்த சால்வைக்குள்ள மறைச்சி வச்சுக்கோங்க. வசனத்தை அப்பப்போ என்ன செய்யுங்க? வசனம்ங்கிற பட்டயத்தை உருவி காட்டுங்க. யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் வாக்கு தத்தத்தை பிடிச்சு நிற்கிறேன், உங்கள் வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறேன்? பிடித்து நிற்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? 3வது என்ன பார்த்தோம்? அவன் அதை தனது வஸ்திரத்துக்குள் மறைத்து வைத்தான். ஆமென். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதனா. 80 வருஷம் போங்க, 80 வருஷம். இப்போ 5 வருஷத்துக்குள்ளே போட்டா ஓட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஆமாம், அவனை விட்டா இது கிடைக்காத, இவனை விட்டா இது கிடைக்காதேன்னு சொல்லிட்டு. ஆமாம், கட்சியில் பலவிதமான மாறுபாடு போட்டிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 80 வருஷம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு இடது கை பழக்கமுள்ள ஒரு இரட்சகனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவன் கையில் தேசத்தை ஒப்பு கொடுத்தார். புரியுதா? இப்போ நீங்கள் இங்கே பாருங்க, சரீரத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், சரீரத்தில் நீங்கள் வயசு போயிருக்கலாம், ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கிற பட்டயம் ஒரு நாள் வயசு போகாது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வசனத்துக்கு பேர் வித்து, வசனத்துக்கு பேர் என்னது? சுடரொளி பட்டயம். நான் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை நீ எங்க இருந்து கேட்டாலும் சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகிய சத்தியத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ளே மறைத்து காத்துக்கொள். சரியான நேரம் வரும்போது உனக்கு எதிராக இருக்கிற எக்லோன் என்ற பிசாசு உருவ குத்தப்படுவான், சத்துரு அழிக்கப்படுவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். 4வது பட்டயத்தை வலது பக்கம் கட்டி வைத்தான். நான் எங்க கட்டி வச்சானா? வலது. ஆமாம், இடுப்புல கட்டி வச்சான். சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்முடைய ஆண்டவருடைய வசனம் வலது பக்கம் இருக்கணும். தாவீது சொல்றாரா சங்கீதம் 16ல, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கணும் தம்பி, பிரதர் கவனிங்க, தங்கச்சி கவனிங்க. கர்த்தர் நமக்கு எங்க இருக்கணும்? வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. எப்போதும் கர்த்தருடைய பிள்ளையே நம்முடைய கர்த்தரை வலது பாரிசத்திலே வையுங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் இல்லாம நான் வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என் இதயத்தை அவன்கிட்ட பறி கொடுத்துட்டேன், இவள்கிட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லாத. பறி கொடுத்தீன்னா கொன்னே ஓடுமா உன்னைய மனுஷன். நீ கர்த்தர்கிட்ட உன் இருதயத்தை பறி கொடுத்தா அவர் வலது கையில் ஆமீன் அலங்காரமான கிரீடமா உன்னைய பொச்சி பாதுகாப்பார். புரியுதா? இப்போ வலது பக்கத்தை இடுப்புல என்ன செஞ்சானா? பட்டயத்தை கட்டி வந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்போ நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கலாம். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு பாருங்க, அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவன் நீங்க போகப்பான்னு அனுப்பிவிட்டான். அடே கொஞ்சம் நில்லுங்கடா எனக்கு துணைக்கு நில்லுங்கடா அப்படி சொன்னானா? சில பேருக்கு கூட்டமாக வந்தால் தான் என்ன வரும்? குமுகலான்னு என்ன செய்யும்? வரும். கூட்டம் இருந்தால் தான் என்ன வரும்? கைத்தட்டு வரும். கூட்டமாக இருந்தால் தான் என்ன வரும்? அவங்களுக்கு ஒரு எழுப்புதல் வரும். எல்லாரும் நீங்கள் போங்கடான்னு சொல்லிட்டான். நீங்கள் போங்கப்பா, என்னோட நீங்கள் இது வரைக்கும்னு காணிக்கையில் சுமந்து வந்ததுக்காக குட் பாய், ரொம்ப நன்றி, நீங்கள் போங்க. போன உடனே இவன் நின்று சொல்கிறான், ராஜா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஒரு தேவ வாக்கு என்ன செய்யுது? ரகசிய போலீஸாக செயல்படுறான். அல்லேலூயா. ஆமாம், ரகசியமாக இருந்து ஆமென் எக்லோனை சொல்லுங்க, சாத்தான சொல்லுங்க போட்டு தீர்த்தான் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அந்த ஏகோத்து அது மட்டும் செய்யல, வெளியே ஓடி போய் எக்காலத்தை ஊதுனா. எக்காலம் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை ஜனங்கள்னு சொன்னா, கர்த்தர் மோவாபியரை உங்க கையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எக்காலத்தை ஊதுனா. ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க. அவன் முன்னாடி நடந்து போனா. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே மோவாபியரை 10,000 பேரை பராக்கிரமசாலிகளை வெட்டி போட்டார்கள். தேசம் பாருங்க யார் கையில் கொடுக்கப்பட்டுச்சு? ஆமாம், இடது கை பழக்கமுள்ள ஏகோத்தின் கையில் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா பரிசுத்தவான்கள் ராஜாக்களை பார்க்கிறோம் அதிகமான ஆளுகை செய்தவன் இந்த ஏகோத்து. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டு உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொண்டு. இப்போ புரிஞ்சுச்சா? நான் முடிக்க போறேன். எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு சொன்னா? 1, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2வது உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க? வைராக்கியத்தை வசனத்தை தேவனுடைய வாக்கு தத்தத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்க. வசனம் என்ன செய்யணும்? உருவாகட்டும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே மாம்சமாகி என்ன செய்யணும்? அது உருவமா மாறட்டும். அது உருவமா மாறட்டும். அது இயேசு கிறிஸ்துவா மாறட்டும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்தார். அவன் கலாத்தியர் 4:19 பவுல் சொல்றார், ஆமென், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். வசனத்தை உண்டு பண்ணுங்க. 3வது அதை தனது வஸ்திரத்துக்குள்ளே, இரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ளே மறைத்து வைத்தான். 4வது அதை தனது வலது பக்கத்தின் இடுப்பிலே
கட்டி வைத்தார். ஆண்டுடைய பிள்ளைகளே, வசனம்தான் இயேசு. இயேசு உங்கள் வலது பார்சத்தில் வையுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையான சந்ததியாக கர்த்தர் உயர்த்துவார். தம்பி, வாலிப தம்பியை, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இப்போவே நீங்கள் பைபிளை படித்து நல்லா தியானிங்க. பைபிளை வாசிங்க, நோட்டு போட்டு வாசிங்க. நல்லா டைரி வச்சு கொடுக்குற செய்தி, படிக்கிற வார்த்தைகளை எழுதுங்க. வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், அருமையான மூத்த சகோதரமார், சகோதரிகள், உங்களுக்குள்ளே அவன் இல்லையே இவன் இல்லையேன்னு பார்க்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் ஆமென். ஏகோத்து மற்றவங்களை பார்க்கல, எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு அவன் நின்று கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த பாரத்தை, வைராக்கியத்தை செய்து முடித்தான். ஆமென். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை கேளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஏகோத்து என்று சொல்லப்பட்ட அருமையான ஒரு நியாயாதிபதியாகிய தேவ மனுஷனை பார்த்து கர்த்தர் அவனுக்கு 80 வருஷம் ஆளுகை கொடுத்தார். எத்தனை வருஷம்? 80 வருஷம். என்ன எந்திக்க சொன்னால் அங்கிட்டுங்கன்னு சவுத்தையும் அடிபத்தியில் எவ்வளவு அசால்டா பிரமிச்சு போயிட்டிய, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எப்போது எப்படி இருக்கனா? ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஏகூத். ஆமென். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தளபதி. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம தான் பரம சேனைகள். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றைய தினம் பார்த்தோம், ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவதூதர்களுக்கு உதவியாக அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எனப்பட்டது. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் ஆண்டுடைய பிள்ளைகளை 75 வயசில் அவர் அழைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு 4-5 வருஷம் அவர் கழித்து பெரிய யுத்தம் பண்ணுகிறார். 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறார். 318 பேரை தன் வீட்டிலே வளர்ந்த கைபடிந்த வாலிபர்களை கொண்டு பாருங்க, 4 ராஜாக்களோடு அவர் யுத்தம் பண்ணி, ராஜாக்களோடு அந்த சேனைகளோடு யுத்தம் பண்ணுகிறார். வயசு பெருசல்ல, தேவன் மேல வைக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அவன் அவிசுவாசமாய் இராமல், சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசித்து அவன் விசுவாசத்திலே வல்லவன். எல்லாரும் பைபிள் எடுத்து உயர்த்தி பிடிங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். இதுதான் வாக்குத்தத்தங்கள். இதுக்குள்ளதான், இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த பைபிளுக்குள்ளதான் இருக்கு கருக்கான கத்தி பட்டயம். இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. ஆமா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கூர்மையானது. எல்லாரும் வேத வசனத்தை உயர்த்தி பிடிப்போமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தவங்க உங்க கையில் இருக்கிறதா சொல்லுங்க. ஜீவனுள்ள பட்டயம். அது சாத்தான உருவ குத்துகிற பட்டயம். உங்களுக்கு விரோதமாக கடன் பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு விரோதமான தரித்திரம் இருக்குதா? உங்களுக்கு விரோதமா சாபம் இருக்குதா? உங்களுக்கு விரோதமா யாதி பலவீனங்கள் இருக்குதா? உங்களுக்கு விரோதமா சத்துரு போராடுறானா? உங்களுக்கு விரோதமா உங்க பிள்ளைகளை, கணவரை அவன் மனம் திரும்ப விடாம அவன் உங்களுக்கு விரோதமா எழுப்புறானா? வேத வசனத்தை பிடிச்சுக்கோங்க. வேத வசனத்தை பிடிச்சுக்கோங்க. உங்க கையில் இருக்கிற இந்த சத்தியம்தான் கூர்மையான பட்டயம். அது எல்லா பாவிகளையும் ரட்சிக்கிற பட்டயம், எல்லா துரோகிகளையும் ரட்சிக்கிற பட்டயம், எல்லா அடிமைத்தனத்தையும் உடைக்கிற பட்டயம்.
எல்லா வியாதி நோய்களை சுகமாக்குற பட்டயம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குற பட்டயம். அது டாக்டர்கள் கையில் இருக்கிற அந்த ஆபரேஷன் கத்தியை விட கூர்மையான கத்தி. ஹalleluya ராபா கபா லாபா ரீபா. ஆமென். பைபிளை கையில வைத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சத்தியம் விளங்கிச்சோ அந்த அளவுக்கு ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு ஏகோத்து நான் தான். பொல்லாத பிசாசாகிய எக்ரோன் என்ற சாபத்தை சாத்தானே அவன் நிர்மூலமாக்குற ஏகோத்து நான் தான். என் காலத்தில் என் குடும்பம் சமாதானமா இருக்கும், என் சந்ததி சமாதானமா இருப்பார்கள், என் தேசம் சமாதானமா இருக்கும், என் வீடு வாழ்வாதாரம் எல்லாம் சமாதானமா இருக்கும். ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு இடது கை பழக்கம் உள்ளவன ஏகோத்தை பயன்படுத்தினார்னா சொல்லுங்க, 2 கையை உசத்தி 2 கையை எனக்கு பலமா கொடுத்திருக்கிறார். என்னை எவ்வளவா பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார்.